ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 kg சீரக சம்பா அரிசியை வச்சு இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸி, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பாட்டில் ஒரு 1/4 கப் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் சூடாகட்டும். இதிலேயே ஒரு 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஸ்டார் பூ எல்லாமே சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லா கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்குச்சுனாலே போதும். ரொம்ப கருப்பாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, அது கொஞ்சம் டேஸ்ட் மாற்றிடும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ ரைஸ்க்கு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுலேயே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வதங்கி வரணும். இப்போ இது வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. தக்காளி பாருங்கள் நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இதில் நம்ம மசாலான்னு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஒரு 10 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது, மல்லித்தூள், கரம் மசாலான்னு. 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கறதே அந்த காஞ்ச மிளகாய் பேஸ்ட் தான். அது நம்ம சேர்க்குறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், கலரும் சூப்பராக கிடைக்கும். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 3/4 கிலோ அளவுக்கு நான் கோழிக்கறி எடுத்திருக்கேன், அது இதோடு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ ரைஸ்க்கு 3/4 கிலோ கறி சேர்க்குறப்போ நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த சிக்கனை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு சிக்கனை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 20 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செஞ்சிங்கன்னா சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் பிரியாணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் 1/2 எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1/2 kg தான் செய்கிறோன்றதுனால நான் 1/2 எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி சமமாக வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 20 மினிட்ஸ்க்கு இதை மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன்னு சூப்பரான சீரக சம்பா ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.